இருக்கிறார் என்பதை உங்களிடத்திலே நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என் அன்பான தேவ ஜனங்களே, வேதத்திலே ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆயத்தப்படுகிறேன். சகையோ என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் குள்ளமாகவும் இருந்தான். அவன் அந்த பகுதியிலே கிராமத்திலே பெரிய செல்வந்தரனாகவும் இருந்தான். அந்த பகுதியிலே எல்லோருக்கும் அவன் கொடுக்கல் வாங்கல் கொண்டு இருந்த மனிதனாக இருந்தான். ஆனாலும் அவன் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்கு அறிந்தவனாக இருந்தான். தேவ ஜனமே, அன்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வசிக்கின்ற அந்த கிராமத்திற்கு வருகிறார் என்கின்ற கேள்விப்பட்டு அந்த சகையோ என்கின்ற மனிதன் அவன் உருவத்திலே குள்ளமாக இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவன் இருதயத்திலே ஏற்பட்டது. ஆனாலும் அவன் அந்த ஜனத்தோடு இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்கின்ற எண்ணம் அவன் மனதிலே ஏற்பட்டது. அப்பொழுது அவன் நினைத்தான், நாம் எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவன் மனதிலே ஏற்பட்டது. உடனே அவன் அந்த பகுதியிலே இயேசு வருகிறார், அநேக ஜனங்கள் கூடி அவரோடு வருகிறார்கள். இவன் பார்க்க முடியாதே என்கின்ற எண்ணத்தினாலே அங்கே பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டிருந்தான். என் தேவ ஜனமே, அவன் ஒரு செல்வந்தனாக இருந்தான். அந்த பகுதியிலே அநேகருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ள மனிதனாக இருந்தான். அவன் நினைத்திருந்தால் அங்கே அவரை பார்க்க வழி விட்டிருப்பார்கள். ஆனாலும் தேவனை அங்கே கூட்டம் இருந்த காரணத்தினாலே அவன் பார்க்க முடியாதோ என்கின்ற எண்ணத்தினால் அந்த மரத்தின் மேல் ஏறி அவன் அமர்ந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வந்தார். வந்தது மட்டுமல்ல, அந்த மரத்தின் அருகிலே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சகையவே கீழே இறங்கி வா. என் அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்திலே நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அவன் பெயரை சொல்லி, ஆண்டவருக்கு அவன் பெயர் தெரியுமா? தெரியாது. ஆனாலும் சகையவே கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே ரட்சிப்பு இன்றைக்கு வருகிறது என்று சொன்னார். அதை கேட்டு அந்த சகையு உடனே கீழே இறங்கி வந்தான். அப்படிதான் இதோ நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற நான், என் பெயர் வின்சென்ட். நான் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். 36 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நான் ரிட்டையர்ட்ல இருந்துட்டேன். இப்போ ரிட்டையர்டு தான். ஆனாலும் இயேசு என்னை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி சகையை அழைத்தாரோ அப்படியாய் என்னையும், வின்சென்ட் வா, நீ ஏன் குடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் சூதாடி கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் கலகம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று பலவிதமான பாவ செயல்களிலே நான் வசித்து வந்தேன் என்று சொல்வதற்கு காரணம், அதிலே நான் குடியிருந்தேன். குடிப்பதற்கும் சீட்டு ஆடுவதற்கும் டான்ஸ் ஆடுவதற்கும் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை, விபச்சார சிந்தனைகளோடும் அநேக காரியங்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இதையெல்லாம் நான் பார்த்து எனக்கு என் குடும்பம் ஒரு 4 பேர் தான், நானும் என் மனைவி 2 பிள்ளைகள். ஆனாலும் நான் ஊதாரித்தனமாக நான் சுற்றி கொண்டிருந்தேன். காரணம், நான் சம்பாதிக்கின்ற என்ற எண்ணம் என் மனதில் இருந்ததினாலே நான் அப்படி சுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் எனக்கு இருதயத்திலே வலி ஏற்பட்டது. நான் உடனே நம்ம இங்க இருக்கிற நந்தமாகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு நான் அங்கே